2023லேருந்து எடுக்கப்பட்ட ரெட்டச்சங்கன் அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்கிறாங்க. ஸோ படத்தோட டூரேஷனே ஒரு 1.5 மணி நேரம்குள்ளே தான் வருது. ஸோ எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக இந்த வெளில பார்த்துடலாம். இதில் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்தில் வரக்கூடிய நம்ம ஹீரோ பேர் ஜோஜி. ஸோ இவர் வந்து ஸ்டீபன் அப்படிங்கிற நபரை வந்து கொலை பண்ணிட்டதா வந்து போலீஸ் எல்லாருமே இப்போ நம்புறாங்க. ஸோ இவருக்கு எதிரான சாட்சிகள் தான் இப்போ இருக்கு. ஸோ இதில் வந்து இவர் தான் கொலை பண்ணாரு அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்படி பண்ணாத கொலைக்கு வந்து ஜோஜி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க நேரத்தில் வந்து கோர்ட்டில் ஒப்படைக்கிற நேரத்தில், அதாவது வண்டியில் கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஜி தப்பிச்சிடுறாரு. ஒரு பக்கம் தப்பிச்ச ஜோஜியை போலீஸ் தேடிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜோஜி இந்த கொலையை பண்ணாரா பண்ணலையா, அது என்ன நடந்துச்சு பின்னால, ஸோ இந்த கொலையை வந்து இவர் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த தண்டனையிலேருந்து தப்பிச்சாராங்கிறதா அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக தான் எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டாக ஒரு 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் ரூம் சீன் வரும். ஸோ அது பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே எஃபெக்டிவாக இல்லை. முக்கியமா அந்த படத்துல வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனான இந்த ட்விஸ்ட் எல்லாம் ரிவால்வ் ஆகுது பாருங்க. ஸோ அந்த போர்ஷனுமே எஃபெக்டிவா இல்லை. ஸோ ஹோட்டல் ரூமுக்கு போகக்கூடிய ஹீரோ வந்து இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு ஸோ அதை தொட்டு அந்த ரத்தத்தெல்லாம் தடவி டிஷர்ட்ல வந்து அப்பிட்டு வெளியில வருவாரு. ஸோ அதை ஒருத்தர் பார்த்துட்டாரு. அதனால அந்த ஐ விட்னஸ் இருக்கிறதுனால தான் இவங்களை வந்து பிடிச்சி இந்த மாதிரி போலீஸ் டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீனே அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி இந்த படத்தோட 1.5 மணி நேரம் டூரேஷன்ல வந்து ஸோ பெருசா வந்து எந்த இடத்துலையுமே என்கேஜிங்கான அந்த ஃபேக்டர்ஸ் இந்த படத்துல கிடைக்கல அப்படிங்கிறதுனால முடிஞ்சா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. டெக்னிக்கல் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு இந்த படத்துல. நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸும் பெருசா சொல்ற மாதிரி யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல, இன்க்ளூடிங் வந்து படத்தோட ஹீரோ. ஸோ இதனால இந்த படம் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. முடிஞ்சா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ். தமிழ் டப்பிங்கோட இருக்கு அப்படிங்கிறதுனால வேணா முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.